Spend less and shine more with Prince Jewelry's grand festive offers. ஓய்வூதிய திட்டம் குறித்த புதிய அறிவிப்பை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அரசு ஊழியர்கள் கடந்த 22 ஆண்டுகளாக எதிர்பார்த்த கோரிக்கை தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புதிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும். இவ்வாறு 50%த்திற்கு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களுடைய 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தகவல் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் 6 மாதத்திற்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஓய்வூதியதாரர் ஒருவேளை இறந்துவிட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். 30 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு முழு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போதும் பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் போதும் அவரவரின் பணிக்காலத்திற்கு ஏற்ப 25 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணி கொடை வழங்கப்படும் என்றும் அந்த அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கிறது. புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அடுத்ததாக பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தின் அதாவது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் இதன் கீழ் பணியில் சேர்ந்து புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்னர் இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியம் இன்றி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கியமான அறிவிப்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதற்கு முன்னாடி குறிப்பிட்ட இவ்வளவு திட்டத்தை அறிமுகப்படுத்துவதால் TAPS திட்டத்தை அறிமுகப்படுத்துவதால் ஓய்வூதிய நிதியத்திற்கு கூடுதலாக தமிழ்நாடு அரசு 13,000 கோடி ரூபாய் அளிக்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் சுமார் 11,000 கோடி ரூபாய் அரசின் பங்களிப்பாக வழங்க வேண்டும். இந்த பங்களிப்பு தொகை பணியாளர்களுடைய ஊதியத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் மேலும் உயரும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. Spend less and shine more with Prince Jewelry's grand festive offers.